ஹலோ அர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 4. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ஜின் வந்து ஹொசக்கோட வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்தோடனே வந்து ஹொசக் வந்து வெல்கம் பண்ணுறான். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து யூஞ்சி வந்து வரான். உட்காருங்க அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். இவங்க 2 பேர் வந்து உட்காராங்க. ஹலோ அங்கிள், ஹலோ ஆண்டி, நான் தான் யூங்கி அப்படின்னு சொல்லி யூங்கி வந்து அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நம்ஜின் வந்து அப்படியே வந்து யூங்கியை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே யூங்கி வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹொசக் பக்கத்தில் வந்து உட்காரான். யூஞ்சி வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்து முன்னாடி வந்து வைக்கிறான். வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே நம்ஜுனும் ஜின்னும் வந்து டீ கப் எடுத்து 2 பேர் டீ வந்து குடிக்கிறாங்க. நான் போய் டேஹோங்க வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து யூஞ்சி வந்து டேஹோங்கோட ரூமுக்கு வந்து போகிறான். அங்கே பார்த்தா டேஹோங் வந்து அப்படி நர்வஸாக அதை வந்து உட்காந்துருக்கான். உடனே வந்து யூஞ்சி போய் அவங்க வந்துட்டாங்க, வா நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே அப்படியே டேங் வந்து அப்படியே அவனுக்கு நர்வஸாகவே இருக்குது, அப்படியே நிற்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹோங்கும் அப்படியே மண்டியாட்டுறான். ஸோ இவங்க 2 பேர் வராங்க. அப்போ பார்த்தா ஜின்னும் நம்ஜனும் அப்படியே டேங் வந்து பார்க்குறான். ஜின் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் டேஹோங்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறான். இதுதான் டேஹோங் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறா. சொன்னோடனே ஜின் வந்து நீ வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேஹோங்கும் அப்படியே போய் ஜின் பக்கத்தில் வந்து உட்காரான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ நர்வஸெல்லாம் ஆகாத, நீ வந்து சீக்கிரமாக எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தையான ஆக போகிற அப்படின்னு சொல்லி ஜின் வந்து சொல்கிறான். டேஹோங்கும் அப்படி ஸ்மாலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். இவனுக்கு வந்து தோணுது ஜின் வந்து நல்ல பர்சனாக தான் இருக்கான், இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து மேரேஜை பற்றி கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இப்படியே இவங்க எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கடுத்து ஜின்னும் நம்ஜனும் எஞ்சி நிற்கிறாங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம், நீங்கள் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே இவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. உடனே யூங்கி வந்து நம்ஜனை பார்த்து சொல்கிறான், எங்களை அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் வந்து உங்களை டிசப்பாயிண்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே நம்ஜன் வந்து நீ ஜிமினை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நம்ஜன் வந்து சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் ஜிமினை அப்படின்னு சொல்லி யூங்கி சொல்கிறான். உடனே ஜின் வந்து டேஹோங்கை வந்து பார்த்துக்கிறான். நீ டேக் கேர் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேஹோங் வந்து யூ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து யூஞ்சி வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜின்னும் நம்ஜனும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஹோசக் வந்து அப்படியே டேஹோங் கிட்டே வந்து போகிறான். நீ இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நான் போய் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அவனோட ரூமுக்கு போயிடுறான். உடனே வந்து ஹோசக் வந்து சொல்கிறான், டேஹோங் வந்து அவனோட புது வீட்டில் வந்து ஹாப்பினஸ்ஸை தான் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து கண்டிப்பாக அவன் வந்து எங்கே போனாலும் ஹாப்பினஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ மறுநாள் வந்து யூஞ்சியும் ஹோசக்கும் வந்து நம்ஜினோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அவங்க ஜங்குக் ஜிமின் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா நம்ஜின் வந்து சொல்கிறான், நம்ம வந்து அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை வந்து வச்சுக்குவோம், ஏன்னா வந்து ஜிமின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அவன் குழந்த பர்த் ஆச்சுன்னா எல்லோரும் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதனால் டக்குன்னு வைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி நம்ஜின் வந்து சொல்கிறான். யூஞ்சியும் ஹோசக்கும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குறான். ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி ஜின்னை வந்து பார்க்குறான். இது என்ன இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறான். எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் வந்து எல்லா ஏற்பாடையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக் வந்து சொல்கிறான். சொன்னோன்னே ஆமாம், நம்மளுக்கு அவ்வளோவா டைம் இல்லை, நம்ம டக்குன்னு ரெடி பண்ண ஆரம்பித்தாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஹோசக்கும் ஆமாம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே நம்ஜன் வந்து ஜிமினை வந்து பார்க்குறான். ஜிமின் வந்து அப்படியே கீழே வந்து குனிஞ்சிருக்கான். ஆனால் வந்து அவனோட உதட்டில் வந்து ஸ்மைல் வந்து இருக்குது. அதை பார்த்தோன்னே நம்ஜுனுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. சரி அப்போ நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோசக்கும் யூஞ்சியும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போனோடனே பார்த்தா ஜங்குக் வந்து அவனோட ரூமுக்கு போய் அப்படியே பெட்டில் வந்து படுக்கிறான். நான் இதுக்கெல்லாம் ரெடியாக, நான் வந்து இதை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து அவனுக்கு அவனே பேசிக்கிறான். அவன் எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது, அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்படிவே வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ பார்த்தா ஜிமினோட ஃபேஸ் வந்து அவனோட மைண்டுக்கு வந்து வருது. சரி நம்ம இதை பண்ணி தான் ஆகணும், எல்லாமே ஜிமின் கண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிக்கிறான். ஜங்குக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் வந்து அவன் வந்து இந்த ஃபேமிலிக்காண்டி அவன் வந்து பண்ணி தான் ஆகணும், ஜிமின்காண்டி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினச்சிக்கிறான். ஸோ இந்த பக்கம் வந்து யூஞ்சியும் ஹொசக்கும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வந்தோடனே பார்த்தா அப்படியே டயர்டில் வந்து உட்காடுறாங்க. உடனே வந்து டேங் வந்து அப்படியே தண்ணி கொண்டு வந்து 2 பேத்துக்கு வந்து தரான். கொடுத்துட்டு அவங்க கூட வந்து இவனுக்கு உட்காந்தோடனே உனக்கு வந்து அடுத்த வாரம் சாட்டர்டே வந்து உன்னோட மேரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே வந்து இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லி டேங் வந்து ஷாக்காகி கேட்குறான்.
உடனே யூஞ்சி வந்து ஆமாம் நம்ம கொஞ்சம் லேட் ஆனோன்னா ஜிமினுக்கு வந்து இது நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அப்படியே ஸ்லோ வாய்ஸில் வந்து சொல்கிறான். அவனுக்கு வந்து அப்படியே பயமாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரமாக எல்லாமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. யூஞ்சி வந்து அப்படியே டேங்கை வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா அவனுக்கும் தெரியுது டேங் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கான்னு சொல்லி. நான் வந்து என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அங்கேருந்து எந்திச்சு போயிடான். போனோடனே வந்து நம்ம ரைட்டாக தான் எல்லாமே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து கேட்குறான். யூஞ்சி வந்து அப்படியே ஹோசோக் வந்து பார்க்குறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து டேஹங்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறான். யூஞ்சி வந்து டேஹங்கோட ரூமுக்கு வந்து போகிறான். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டேங் வந்து பெட்டு கீழே உட்காந்து அப்படியே அழுதுட்ருக்கான். உடனே வந்து யூஞ்சி வந்து டக்குன்னு டேஹங் பக்கத்தில் வந்து போகிறான். டேஹங் பக்கத்தில் உட்காந்து டேஹங்கை வந்து ஹக் பண்ணுறான். டே அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். உடனே வந்து டேங் வந்து அப்படியே அவனோட அம்மா வந்து பார்க்குறான். பார்த்தோன்னே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு பிடிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகுறான். யூஞ்சி வந்து அப்படியே ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு டேங்கோட கண்ணீரை வந்து தொடச்சி விட்றான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எதுவுமே சொதப்ப மாட்ட, எனக்கு வந்து உன்னை பற்றி தெரியும், நீ வந்து எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக தான் நீ வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவ, நான் பார்த்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி, ஜங்குக்கும் ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். உங்களையும் அப்பாவும் விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அழுகிறான். டேகும் நம்மளுக்கு இதுதான் லைஃப்பை, நம்ம வந்து ஒரு நாள் வந்து போய் தான் ஆகணும், நம்ம வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் வீடை நம்ம வீடாக நினச்சி நம்ம வந்து அதை எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். அப்படியே டேஹங் வந்து யூஞ்சியை வந்து பார்க்குறான். எனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆச்சு, இப்போ பாரு நாங்கள் 2 பேர் ஹாப்பியாக இல்லையா, ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும், போக போக எல்லாமே ஈஸியாக மாறிடும், எப்படி நம்ம கொண்டு போகிறோமோ நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே, நீ வந்து எல்லாத்தையும் சதிச்சு அரவணைச்சு கொண்டு போனேன்னா எல்லாமே அழகாக மாறிடும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். லவ் வந்து எப்பயுமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்து வராது, கொஞ்சம் லவ் வந்து மேரேஜுக்கு பின்னாடி தான் வரும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து சொல்கிறான். ஜங்குக்கு என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேஹங் வந்து கேட்குறான். உடனே வந்து யூஞ்சி வந்து அவன் லூஸாக இருப்பான், யார் லூஸோ அவங்க தான் வந்து டேஹங்கை வந்து பிடிக்காமல் இருக்கும், வேறு எல்லாத்துக்கும் வந்து டேஹங்கை வந்து பிடிக்கும். அப்போ டேஹங் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். யூஞ்சியும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே டேஹங்கோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எல்லாமே உனக்கு வந்து நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேஹங் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். நீ போய் வந்து ஃப்ரெஷ் ஆகு, நான் உனக்கு வந்து குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஞ்சி வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ கீழே வந்து ஹோசோக்கும் யூஞ்சியும் வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாருமே ஏன் இவ்வளோ சீக்கிரம் இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இவங்க வந்து போய் சொல்லி எல்லாத்தையும் மழுப்பிகிட்ருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹோசோக் வந்து சொல்கிறான். சொன்னோடனே யூஞ்சி வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும், இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்காண்டி அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அவங்களாம் நேரில் பார்த்தா என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லி ஹோசோக் சொல்கிறான். எல்லாத்தையும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஞ்சி வந்து சொல்கிறான். ஸோ இப்படியே நாட்களும் போயிடுது. ஸோ நாளைக்கு வந்து வெட்டிங். ஸோ நான் அவங்கள அப்போ தான் வந்து ஜங்குக்கும் டேஹங்கும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்கள நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன், வெட்டிங் எபிசோடில். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.